யாரும் கைப்பற்ற கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்கள கையில. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில. அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜரத் அபு உபைதாவுடைய தலைமையில் படைகளை அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள் சொன்னார்கள், அவங்களோட ஜனாதிபதி வந்தாதான் நாங்க தொரப்ப கையில கொடுப்போம். ஏனெண்டா அவங்களோட வேதத்துல இஞ்சி இல்ல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வரும் தலைவர் இப்படித்தான் இருப்பார். சில அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொன்னா உங்களோட தலைவர் ஜனாதிபதி கலீஃபா வந்தாதான் நாங்க தொரப்ப கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படியான வீரன் என்றா எந்த யுத்த காலத்துக்கும் போகாமலேயே நாட்டை கைப்பற்றுவார். அவங்களோட ஆட்சியில 7 மண்டா ஒரு வரலாறு காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போன வரலாறு. மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து படைகளை வழிநடத்துவார். மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து ஈரானுக்கு சிக்னல் கொடுப்பார். எதால? போனால, வாட்ஸ்அப்பால, வைபரால, பேஸ்புக்கால, டெக்னாலஜியால, அல்லாஹ்வோட தொடர்பால. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை சகோதரர்களே, வாலிபர்களுக்கு தேவை சகோதரர்களே, டெக்னாலஜி அல்ல. வாலிபர்களுக்கு தேவை அந்த இந்த தொடர்புகள் அல்ல. முஸ்லிம்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவை அவனுடைய தொடர்பு. அவன் வேணும் நமக்கு, வேற யாரும் தேவையில்லை நமக்கு. மனைவி முக்கியமா? அவன் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? பெற்றவர் முக்கியமா? நண்பர்கள் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வாழ வைப்பான்.